இந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இல்லை நாம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறோம். மேஜராக ஒரு சின்ன ஆப்ரேஷன் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 40, 50, 60 லட்ச ரூபா செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா தொகையும் நம்ம செலவழிச்சிருவோம். ஏன்னா நமக்கு லவபுளாக இருக்கக்கூடிய அவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம். இவ்வளோ நாள் சம்பாதிச்சு வச்ச எல்லா விஷயத்தையும் விற்றுட்டு ₹1 இருந்தாலும் அதையும் கொடுத்துட்டு எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்போம். இப்படி நம்ம குடும்பமே அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செலவை ஏற்க முடியாமல் ஒருவேளை இவ்வளோ பெரிய ஒரு ஏழ்மைக்கு திரும்புறதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். ஒரு வேலிடான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். அது எப்படி? இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க பிளான் வச்சுருந்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான பதிவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் பிளைண்ட்லி இதை எடுங்க, இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஒரு ஏஜென்ட் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்ல மாட்டாங்களோ அதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணலாம். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இது தெரியாமல் நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்து லேக்ஸ் கணக்கான ரூபாவை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. முதலாவதாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் பிளான் எடுக்க போகிறீங்களா இல்லை ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்கள் குடும்பத்தில் யார் பாதிப்படைஞ்சாலும் அந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் யார் ரொம்ப வயசானவங்களோ அவங்க பேஸ்டாக தான் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் ஒரு இன்சூரன்ஸ், அது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருக்கட்டும் இல்லாட்டி இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், எவ்வளவு ஸ்பீடாக எடுக்கிறீங்களோ, எவ்வளோ யங் ஏஜில் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பிளான் எடுக்கிறத விட ஃபார் பெட்டர் தான் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போவே நீங்கள் இந்த மாதிரி பிளானெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய வயது, உங்களுடைய பெயர் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எந்தெந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். மாதத்துக்கு ₹400 இல்லாட்டி ₹500 ப்ரீமியத்திலே உங்களால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட்ஆன்ஸ்லாம் செய்யும்போது அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ₹200, ₹300 தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் ₹1 கோடி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், இல்லை அன்லிமிட்டெட் கிளைம் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வரதுக்கு 80, 60 லட்ச ரூபாலாம் ஆகுதுனாலும் அன்லிமிட்டெட் நம்ம ஃபண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நாம் ஹாஸ்பிட்டல் பில்லை நாம் அடைக்க வேண்டாம், நம்ம இன்சூரன்ஸ் அந்த நிறுவனமே அடைத்துக்கொள்ளும். ஸோ மாதம் ஒரு ₹1000 ₹1500 நம்ம மாத ப்ரீமியம் கட்டும்போது இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி இதை என்ஆர்ஐயும் கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40% உங்களுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 35-40% அளவுக்கு லோ காஸ்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா எந்த நிறுவனமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் சப்லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்லிமிட்னா ஒவ்வொரு டிசீஸ்க்கு நாங்கள் இவ்வளோ தான் பணம் தருவோம். நீங்கள் 15 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜே போட்டிருந்தாலும் இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா இத்தனை % தான் உங்களுக்கு நாங்கள் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹார்ட் சர்ஜரியாக இருக்கட்டும் இல்லாட்டி கேட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு இவ்வளோ % சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, ரூம் ரெண்ட் கேப் அப்படிங்கிறது தான். உங்கள் இன்சூரன்ஸ் தொகையில் இத்தனை % இருக்கக்கூடிய ரூம்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அவசரத்தில் எந்த ரூம் எடுக்கிறோமோ அந்த ரூமுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கறதும் போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நோ சப்லிமிட்ஸ். அதே மாதிரி ரூம் ரெண்ட் கேப் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தான் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு ட்ராப் இருக்குது, அதுதான் கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. 20-30% நீங்கள் கட்டுங்க, மீதம் இருக்கிறத இன்சூரன்ஸ் நிறுவனம் கட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய மெடிக்கல் பில் 10 லட்ச ரூபாய், ஆனால் உங்களுடைய கவரேஜ் 15 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. இந்த 10 லட்ச ரூபாயில் இந்த 20-30% ஒரு 3 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டுங்க, மீதம் இருக்கும் 7 லட்ச ரூபாயை இந்த நிறுவனம் கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ளிமிட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்ராக்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 30,000 தான் தருவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஹார்ட் சர்ஜரிக்கு 4 லட்ச ரூபா தான் தருவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 15 லட்ச ரூபாயே உங்களுக்கு கவரேஜ் போட்டிருந்தாலும் ஹார்ட் சர்ஜரிக்கு போனால் 4 லட்ச ரூபா தான் கொடுப்பான், கேட்ராக்டுக்கு போனால் 30,000 தான் கொடுப்பான். அதனால தான் ரூம் ரெண்ட் கேப், இந்த கோபே இல்லாட்டி சப்லிமிட்ஸ் இது இல்லாத இன்சூரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் 15 லட்ச ரூபாய் நீங்கள் கவரேஜ் போட்டிருந்தாலும் 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு பில் வந்திருந்தாலும்
10 லட்ச ரூபாயும் கம்பெனியே அடைக்கும். அப்படி இல்லைனா 6 லட்ச ரூபா தான் அவன் அடைப்பான், இல்லை 4 லட்ச ரூபா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் இருக்குது, வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு விதமான வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க. சில டிசீஸுக்கு 90 டேஸ், சில டிசீஸ் உங்களுக்கு இப்போ சுகர்லாம் இருக்குன்னா 3லேருந்து 4 வருஷம், இல்லாட்டி 2லேருந்து 4 வருஷம் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்பிட்வீன் அந்த வருஷத்துக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஹெர்னியாவாக இருக்கட்டும், கேட்ராக்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பொதுவாக 2 வருஷ பீரியட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளவு யங் ஏஜில் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி நோய் வரும்போது அதை நம்மளால் இந்த கவரேஜுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அப்படி இல்லைனா அதுக்கான காசை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக சொல்லக்கூடியதான் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்னா என்ன? 10 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்ப்பா, அடுத்ததாக நான் அந்த 10 லட்ச ரூபாய் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு, எகெயின் நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், அந்த 10 லட்ச ரூபாய் கிடைக்கும்னா எஸ், அதுதான் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். ஆனால் சில நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா சேம் டைப் ஆஃப் இல்னஸுக்கு அந்த ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அதுக்கு நீங்கள் இந்த கிளைம் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த டைப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஜோனல் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு கிராமத்தில் இருக்கோம், நாம் அந்த கிராமத்துக்கு அட்ரஸ்லாம் போட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். ஆனால் திடுது பண்ணி பார்த்தா நம்ம பட்டணத்தில் போய் நல்ல ஒரு சிட்டியில் போய் நமக்கான ஆப்ரேஷனோ இல்லாட்டி ஒரு ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டோ செய்கிறோன்னா அந்த இடத்துல ப்ரீமியம் அப்படிங்கிறது சரியில்லை, நீங்கள் தான் 20% இதில் பில்லை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுக்கும் போதே அது பேன் இண்டியா கவரேஜ் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எப்போ எந்த நேரம் எந்த எமர்ஜென்சி வரும் அப்படின்னு நமக்கு சொல்லவே முடியாது. அதனால தான் பேன் இண்டியா கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது. நெக்ஸ்ட் ஒன், என்னெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தந்த விஷயங்கள் இதில் இருக்காது. உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே பல நிறுவனங்களும் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் சில விதமான லேபிள்ஸ், அதாவது நோ மெடிக்கலி நெசசரி அப்படின்னு சொல்லி நம்முடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் டாக்டர்ஸ் நம்மளை அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரியான ரிஜெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இப்படியான எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஏதாவது இருக்கா, மைனரா டாக்டர் ஃபீ இல்லாட்டி மைனரா அட்மிஷன் ஃபீ, ஃபைல் சார்ஜஸ், இதெல்லாமே இன்க்ளூடா இருக்கா இல்லையா, எக்ஸ்க்ளூடா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எப்படி ஆப்பிள் அவங்களுடைய ஐஃபோன்லேருந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனாங்களோ அதே மாதிரி சில இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தூக்கியிருக்காங்க. அதுதான், நாங்கள் கேஷ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் எங்களுடைய இன்சூரன்ஸை வேலிட் பண்ணுவோம். எங்கள் நெட்ஒர்க்லேருந்து அவுட் ஆஃப் த நெட்ஒர்க் நீங்கள் போயிட்டீங்க, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எங்களுடைய கிளைம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த இன்சூரன்ஸை எடுக்காதீங்க. பொதுவாக 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இன்னொன்று ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெட்ஒர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நம்ம எந்த கேஷும் கொடுக்காம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். நெட்ஒர்க் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம்னா நம்ம பில்லெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். இந்த நேரத்தில் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுத்து நம்முடைய டோட்டல் கவரேஜை நம்மளால் என்ன செய்ய முடியும், கவர் பண்ணி எடுக்க முடியும். பட் இங்கே ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நேரமும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் நமக்கு உதவியா இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி நோ ரூம் ரெண்ட் கேப், ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாட்டி டெஸ்ட் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தாலோ இல்லை நம்ம டிஸ்சார்ஜ் ஆன பிறகும் சில நேரங்களில் நம்ம வந்து போக வேண்டியதெல்லாம் இருக்கும். இது இரண்டுமே கவர் ஆகுதா, எத்தனை தினங்கள் கவர் ஆகுது, ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 90 டேஸா இல்லை 120 டேஸா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது தான். 10 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ், நான் இந்த தடவை என்ன செய்யலை, கிளைமே பண்ணலை, எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியும் வரல அப்படின்னா உங்களுடைய கவரேஜ் 15 lakhs மாறிடும். ஸோ இப்படி உங்களுடைய கவரேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கிளைம் பண்ணாத வரைக்கும் கூடிக்கிட்டே இருக்கும். அப் டு ஒரு 20 to 30 lakhs வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கேட்க வேண்டியது, ஒருவேளை நான் கிளைம் எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் ரோல் பேக் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது பல நிறுவனங்கள் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவலாக உங்களுடைய உடலில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட் பாடி செக்அப் அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஸோ இதன் வழியாக உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம எந்த இல்னஸும் இல்லாத நபர்கள் தான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஹெல்த் செக்அப்லாம் எடுக்கும்போது நம்ம யங் ஏஜ்லேயே எடுத்துட்டோம்னா 10 to 25% வரை கம்மியாக நமக்கு ப்ரீமியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் உங்களுடைய யூனிக் நீட்ஸ், லோவர் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கும்போது அடுத்ததாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நபர்களுக்குமான தேவை டிஃப்ரெண்டாக இருக்கும். எது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அடுத்ததாக டிடெக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் ப்ரீமியத்தில் கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த ப்ரீமியத்தில் நாங்கள் மேசிவான ஒரு டிஸ்கவுண்ட் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையான்னு கேட்டால், ஏங்க
இனிஷியலாக 50,000 இல்லாட்டி ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம பேக்கெட்லேருந்து கொடுத்து எகெயின் வரக்கூடிய ப்ரீமியத்தில் கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ அட்வைசரியாக இல்லை. ஸோ வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாதவங்க அதை ஒமிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபுல்லி கவர்டு பிளான், ₹1 கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக செலுத்தக்கூடாத அந்த பிளான் தான் சிறந்தது அப்படிங்கிறதும் இங்கே நம்ம குறிப்பிட வேண்டியது தான். அடுத்ததாக ஒப்டிமல் செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபா நம்ம கவரேஜ் போட்டிருப்போம், ஆனால் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு 20 லட்ச ரூபா கவரேஜ் தரோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இதில் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க. 20 லட்ச ரூபா நமக்கு அவன் கவரேஜ் தரானா அதில் ரூம் ரெண்ட் கேப் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கன்சியூமபிள்ஸ் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது அங்கே சேர்க்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் விழாமல் நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் படித்து தெரிந்து கொண்ட பிறகு மட்டும்தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் சைன் பண்ணணும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கணும். இதுக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய லிங்க் உதவியாக இருந்தாலுமே நம்ம மைண்டில் இந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 days, 90 days, 180 days அப்படிங்கிறது இருக்குது. ரோல்பேக் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் இந்தியா முழுவதுமாக எங்களுக்கு இவ்வளவு கிளைகளில் இந்தந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஊர், நீங்கள் இருக்கிற ஏரியா கிட்ட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய லிஸ்ட்டை ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் தோராயமாக நிறைய ஹாஸ்பிட்டல் கவர் ஆகுதா இல்லையாங்கிறத புரிந்து கொண்ட பிறகு தான் அதில் நீங்கள் சைன் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம். எமர்ஜென்சியும் வரும்போது வீட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். அதனால தான் இதை நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சில நிறுவனங்கள் டெய்லி கேஷ் அலவன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து போகிற செலவு, நம்ம கூட நிற்கிறவங்களுக்கான செலவு, இதெல்லாம் சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. அது இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் அவுட் பேஷண்ட் ஓபி கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பல நிறுவனங்களும் கொடுப்பதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கண்டினியூ பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். 60 வயசு ஆனதுக்கு பிறகு நம்மளால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம், அடைச்சிட்டு இருக்கோம், நம்முடைய ஹெல்த் அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு கண்டினியூ பெனிஃபிட் தான். ஸோ எந்த யங் ஏஜில் எடுக்கிறோமோ அது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டினியூட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு வயசு போக போக அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு இதை அனுப்புவீங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கே, சூப்பர் டாப் அப் அப்படிங்கிறது தான். இதில் டாப் அப் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, உங்கள் கவரேஜுக்கு மேலே உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது வேணும்னா நம்ம டாப் அப் பண்ணலாம். பட் சிங்கிள் பில்லில் அந்த கவரேஜை விட கூடுதலாக உங்களுக்கு பில் வந்திருந்தால் மட்டும்தான் டாப் அப் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைப்பா எனக்கு வருஷம் ஃபுல்லாக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், குட்டி குட்டி பில்லாக இருக்குது, எல்லா பில்லையும் சேர்க்கும்போது என்னுடைய கவரேஜோட கூடுதலாக இருந்துச்சு, அப்போ அந்த டாப் அப் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்போ டாப் அப் ஒர்க் ஆகாது. அதனால தான் சூப்பர் டாப் அப் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்போவுமே டாப் அப் அப்படிங்கிறத விட சூப்பர் டாப் அப் தான் உங்கள் நிறுவனம் கொடுக்குது அப்படின்னா அதை எடுக்கிறது தான் ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக நான் தான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிறுவனம் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் இல்லாட்டி என் ஃபேமிலிக்கு நான் ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் நிறுவனத்தை விட்டு அடுத்த நிறுவனத்துக்கு போனாலோ, இல்லை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை நிப்பாட்டிட்டாலோ பெரிய சிக்கலாக மாறிடும். அதை விட அந்த நிறுவனத்திடமிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை இன்னொரு நிறுவனத்திடம் ஒரு டெடிகேட்டடோ இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸாக மாற்றணும்னா ப்ரீமியத்தை பல மடங்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நமக்கு தேவையான, நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து தான் நீங்கள் இதை எடுக்கணும். கார் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, பில்டிங் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறுவனத்திடம் போய் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைம் ப்ராசஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அழக்களிப்பது, கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைப்பா ட்ரஸ்டட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழியாக எடுக்கிறதுனால லாபம் இருக்கான்னு கேட்டால் இருக்கே. ஒரு எமர்ஜென்சி டைமில் 30 நிமிஷத்துலேயே அவங்க கிளைம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு ஒரு உரையாடல் இருக்குது, ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு, அதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியும்னா அதையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளையும் அவங்க ஏற்படுத்தி தருவாங்க. சிம்பிளாக இந்த நிறுவனம் எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த நிறுவனத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 நிறுவனங்கள் அவங்களுடைய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க முன்னாடி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிருக்க முடியும். பட் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களால் எடுக்க முடியும். புரிதலுடன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் படித்து அதில் எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தேவையானது என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.